கேட்கணுமா? ஏதாவது கேளுங்க. ரியலைஸ்ட் சோல்ஸ்ட் வந்து அந்த முகத்துல ஒரு குழந்தை தன்மையை நான் பார்த்துருக்கேன். அவதூறு தீபம் என்பது அவதூறுகளை சந்திச்சிருக்கிறேன். அவங்க சில அதிகமான நேரம் அவங்க முகத்துல ஒரு ஜாய், ஹைலி நேச்சர், எவர் ஃப்ரெஷ்ஷாவே பல முறை பார்க்கும்போது நான் 24 மணி நேரம் அவங்களோட இருக்கல. வீட்டு நேரங்களில் அவங்க முகங்கள 2-3 ஞானிகளை சந்திச்சிருக்கேன். அதாவது சிலவங்க வந்து இப்போ நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தூங்கிட்டு இருக்கும்போது எக்ஸ்பிரஷன் எப்போ ஒண்ணு போல இருக்கும். நீங்க சப்போஸ் கனவு கண்டா கூட கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்பிரஷன் மாறவா செய்யும். ஒரே எக்ஸ்பிரஷன்ல தான் தூங்கிட்டு இருப்பாங்க. எக்ஸ்பிரஷன்லாம் மாறாது. அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே தான் இருக்கும். கனவு கண்டாங்கன்னா கூட கனவுல வரக்கூடிய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி கூட முகம் மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்க எல்லாம் என்ன சொன்னா சிலவங்க வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில டியூனிங்க்கு வந்துடலாம். சப்போஸ் வந்து சுசுப்தி அவஸ்தைன்னு சொல்றாங்க. அந்த சுசுப்தி அவஸ்தைங்கிறத எப்பவும் அவங்க அந்த இதுல இருக்கிற சுசுப்தி அவஸ்தையை விட எப்பவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே கூட இருக்கலாம். சிலவங்க அப்படி இந்த அவதூதரா இருக்கிறவங்களாம் அந்த மாதிரிதான். அதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஜீவன் முக்தருடைய ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து முக்தர்கள்ல நிறைய கிளாசிபிகேஷன் பண்ற மாதிரி அது ஒரு வகையான கிளாசிபிகேஷன். இதுல எது உயர்ந்ததா நம்ம சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஜனகரை தான் வந்து உயர்வா சொல்லுவாங்க. அவர் வந்து அதே நிலையில இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து எத்தனையோ நாடுகளும் ஆளக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாவும் இருக்கிறாரு. அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் 1000 ப்ராப்ளம் இருக்கும். 1000 ப்ராப்ளத்தோட அந்த நிலையில இருக்கிறது தான் பெரிய விஷயம். இல்ல இது வந்து நம்ம வந்து ஏதோ ஸ்டேட் மெயின்டைன் பண்றதுங்கிறது நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து வித்தியாசம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் எல்லா பணிகளையும் பண்ணிட்டு நீங்க அந்த நிலையில இருக்கிறது தான் சிறப்பு. அது வந்து நம்ம வந்து இப்போ அதே நேரத்தில் என்னங்கன்னா நம்ம யாருக்கும் சஜஸ்ட் பண்றது நம்ம சொல்லும் பொழுது பேசாம தூங்குங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு நீங்க அந்த நிலையில இருங்கன்னு சொல்லி தான் நம்ம யாருக்கும் நம்ம வந்து ஒரு மேட்டரை எடுத்து கொடுக்க முடியும். அதனாலதான் அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கும், அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். இந்த இடத்துக்கு மட்டும் போனா போதும், மற்றது எப்படின்னாலும் ஒன்னுக்கு உண்மையில வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலிலையும் கமிட்மெண்ட்ஸ் இல்லை, நீங்க உங்களுக்கு யார்கிட்டையும் யாரையும் சரி பண்ண வேண்டிய கமிட்மெண்ட்ஸும் இல்லை. நீங்க எதுக்கு போட்டு சஃபர் பண்ணணும் அந்த நிலைக்கு போயிடலாம்னா நீங்க போயிடலாம். ஆனா அது வந்து எல்லாருக்கும் அது பிரயோஜனப்படாது. உங்களுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படும். உங்களை தவிர வேற யாருக்கும் பிரயோஜனப்படாது. அப்போ உங்க பக்கத்தில் உட்காந்தோம்னா மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் எவ்வளவு நேரம் இருக்கும், நேரம் இருக்கும், பரப்பு போயிடும் அந்த வைப்ரேஷன். அது ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கு. அதாவது எப்படின்னா அதை தாண்டினதுன்ட்டு இல்ல, இது ஒரு இது அதே மாதிரி இது வேற ஒரு டிவியேஷன். அதை தாண்டினதுன்னே சொல்லக்கூடாது, அதுக்கு பேரலா இன்னொன்னு சொல்லலாம், அது நையா சொல்லிக்கிடலாம். இப்போ அது வந்து அது தாண்டினதுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு அதே மாதிரிதான். ஆனா இது வேற ஒரு அணுகுமுறை. இதுதான் வந்து நம்ம வந்து முக்தர்களா இருந்துகிட்டுமே நம்ம எல்லா காரியங்களையும் பண்றதுங்கிறது அதுதான் வந்து ஒரு ஜீவன் முக்தர். ஆனா காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர் வந்து ஒரு அதிகாரியா இருக்கலாம், ஒரு சராசரி விவசாயியா இருக்கலாம், ஒரு நீங்க எந்த போஸ்ட்ல வேணாலும் இருக்கலாம், அவர் ஞானியா இருக்கலாம். அதுதான் வந்து எல்லாருக்கும் வந்தது. இது வந்து செலக்டட் பீப்புளுக்கு மட்டும்தான். நீங்க சொல்ற மாதிரி வந்து எப்பவும் தூங்கிட்டு இருக்கிறது, எப்பவும் சமாதி நிலையில இருக்கிறதுங்கிறது செலக்டட் ஃபியூக்கு மட்டும்தான் அது சம்பந்தப்பட்டது. இல்ல அதாவது நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். ஞானம் பெற்ற பிறகு அது வந்து நீங்க உங்களுக்கு அவங்க மேல உள்ள ஈடுபாடுனால உங்களுடைய மனசு அப்படியே ரெக்கார்டிங் ஆயிட்டுது. ஏன்னா நீங்க அந்த அவதூதர்களையும் அவங்களையும் பார்த்து உங்களுக்கு அவங்கதான் ஒரு உயர்வான ஒரு ஸ்டேஜா உங்களுக்கு தோணுது. நீங்க உங்களை நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி இருக்கணும் நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா பொது ஒரு நிலையில இருக்கிறது தான் நீங்க விரும்புறீங்களான்னு சொன்னா அப்போ உங்களுக்கு மற்றது மேலாம் ஒரு லைக்கிங் இருக்காது. அந்த ஒரு இது மட்டும்தான் உயர்வுன்னுட்டு இருக்கும். உண்மையில என்னன்னா எதையுமே புறக்கணிக்க வேண்டியதில்லை. நீங்க எதோடையும் இருந்துவிடலாம். நீங்க இப்ப இருக்கிற நிலையிலே ஞானியாவும் இருந்துவிடலாம். அதுதான் சரியான நிலை. சொல்ல போனான்னு சொன்னா அந்த மாதிரி அவதூத நிலையில இருக்கிறவங்க வந்து ஒரு சரியான நிலையில இல்லைன்னு தான் சொல்லணும். இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அப்படியே போயிட்டாங்கிற மாதிரி எந்த இது இல்லாதபடி அவங்க பாட்டுக்கு ஏதோ அந்த மாதிரி எதை பத்தியும் மைண்ட் பண்ணாம ஒரு மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்ட மாதிரிதான் அதை எடுத்துக்கணும். ஆமா, அதனால அவங்களுக்கு வந்து உலகமே கிடையாது. அவங்களுக்கு அவங்க மட்டும்தான்ங்கிற மாதிரி அப்படி போயிடுறாங்க. நாம அதே நேரத்துல நாம மற்றதெல்லாம் இருக்கிறது தவறா கேட்டாங்கன்னா எதுவுமே தவறு கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே கரெக்ட் ஆயிடும். இல்ல ஞானம்ங்கிறது நமக்கு வந்து நடைமுறையோட சம்பந்தப்பட்டது. சரணாகதின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சரணாகதிங்கிறதெல்லாம் வந்து நம்மளோட சம்பந்தப்பட்டது. அது இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறதுங்கிறது இல்லை.
இருக்கிறத நீங்க ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏங்கிட்டு போறதுங்கிறது அதுதான் உண்மையான சரணாகதி. அரட்டையோ எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போய் உட்கார்றதோட நடக்கிறது எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒரு அர்ப்பணமா பண்ணி போறதுங்கிறது, நீங்க ஒரு அர்ப்பண மனநிலையோட இருந்து நீங்க இருக்கிற காரியங்கள்ல ஈடுபடுறீங்க தான் இருக்கிறதுல சிறந்தது. அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்குள்ள உபதேசத்திலயுமே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறேன்னு சொல்லி நிக்கிறான். விட்டுட்டு ஓடுறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் வேண்டாம் ஓடுறதுன்னு சொன்னா அதோட இருந்து அந்த நிலையில விடுபட்ட நிலையில இருக்கிறது தான் பெரிய விஷயம். இற வேலையை ஒழுங்கா செய்யும்போது அந்த விடுபட்ட நிலையில இருந்துட்டு செய்ய முடியும்னு சொன்னா அதுதான் சிறப்பு. நமக்கு தெரிஞ்சுக்கிறதுமே விட்டுட்டு போற மனநிலைங்கிறது அது எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். மேலையான பிரச்சனை எதுன்னு சொல்லி சொன்னா நமக்கு எது நமக்கு பிரச்சனையா இருக்கிற அம்சம் இருக்குன்னா நம்மளுடைய மனோநிலையை தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. மனோநிலையில இருந்து விடுபடுறது தான் உண்மையில விடுதலை வெளியே எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ல இருந்து விடுபடுறது எல்லாம் அது விடுதலை கிடையாது, விடுதலை கிடையாது. சும்மா இருக்கிறதுன்னு சொன்னாலுமே மனசளவுல தான் சும்மா இருக்கணும், நீங்க செயல் பண்ணாம சும்மா இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை.